உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள வேற எந்த கட்சியுமே செய்யாத அளவுக்கு ஒரு சாதனையை பார்த்தீங்கன்னா தற்போது சீமான் அவர்கள் நிகழ்த்தியிருக்காரு. அது என்னன்றதான் இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சமூக பிரதிநிதித்துவம் என்றால் இப்படி இருக்க வேண்டும் என தமிழக அரசியல் கட்சிகளுக்கு முன்மாதிரியாய் நிற்கும் அண்ணன் சீமான் 40 தொகுதியும் தமிழர் தொகுதி. அகமுடியார் 2, இஸ்லாமியர் 2, உடையார் 2, கவுண்டர் 6, கல்லர் 2, கோனார் 2, நாடார் 2, தேவேந்திர குல வேளாளர் 3, பறையர் 6, மறவர் 2, மீனவர் 2, முதலியர் 1, வன்னியர் 6, வெள்ளாளர் 1, முத்தரையர் 1, இப்படி 40 தொகுதிகளையும் எப்படி சீமானவர்கள் சரிசமமாக எல்லா மக்களுக்குமே சமத்துவமாக இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி தொகுதிகளை நிறுத்தி இருக்கிறது பிற கட்சிகள் எதுவுமே செய்யாத அளவுக்கு ஒரு சாதனையாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு விஷயத்த தமிழ்நாட்டில் உள்ள வேற எந்த அரசியல் கட்சிகளுமே செய்ததில்லை அப்படின்ற அளவுக்கு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு சாதனையை நிகழ்த்தியிருக்காரு. என்னதான் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வாங்கலை அப்படின்னு அவர் மேலே ஒரு விமர்சனம் இருந்தாலுமே இந்த மாதிரி சமத்துவமாக தான் கட்சியை நடத்தணும் அப்படின்றதுல ரொம்பவே உறுதியாகவும் தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எந்த ஒரு கட்சியோடையும் கூட்டணி இல்லாமலும் தன்னுடைய தம்பிகளுக்கு தான் எல்லா பகுதிகளும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் சீமானவர்கள் இப்படி கூட்டணியே இல்லாமல் நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிரதமராகி ஜெயிச்சா சீமானுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமத்துவமாக நடந்துக்கிறதுல எனக்கு கிடைக்குது அப்படின்னும் இதனால தோத்தா கூட பரவாயில்ல எனக்கு என்னுடைய தம்பிகளுக்கு நான் நியாயமாக நடந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மன நிம்மதி போதும் அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. சமத்துவம், சமூக நீதி, சாதி ஒழிப்பு அப்படின்னு பேசிட்டு இருக்கக்கூடிய திமுக கட்சி, அதிமுக கட்சி கூட இந்த கொள்கையெல்லாம் தூக்கி எறிஞ்சு தற்போது பாஜகவுடைய பி டீம் போல செயல்படும் போது சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு பெரியார் கொள்கையையும் அம்பேத்கர் கொள்கையையும் தமிழ்நாட்டில் உள்ள நிறைய அரசியல் தலைவர்களோட கொள்கையை முன்னிறுத்தி போராடுறதான் பார்த்தீங்கன்னா சீமானை ரொம்பவே தனித்து காட்டுது அப்படின்னு சொல்லணும். தோத்தா கூட பரவாயில்ல, எந்த கட்சியோடையும் கூட்டணி வேணாம், என்னுடைய தம்பிகள் எல்லா பகுதியும் நிற்கட்டும், அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ அது அவங்களுடைய முடிவு அப்படின்னும் அவங்கள அந்த இடத்துல நான் நிறுத்தி களம் காண்றேன் அப்படின்றது எனக்கு போதுமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் ரொம்பவே மனம் திறந்து பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக, திமுக, அதிமுக, பாமக அப்படின்னு இந்த எல்லா கட்சிகளுமே நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்கள் போல நமக்கு ஆளுமை கிடைக்கணும் அப்படின்னு தொடர்ந்து போராடினாலும் இந்த மாதிரி சீமான் செய்யக்கூடிய அரசியலை யாராலுமே முன்னிறுத்த முடியாது அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.